இது கார்களுக்கான நேரம். இந்த பொன்னான நேரத்தில் நம்ம எம்ஜி ஆஸ்டர் காரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபாய்க்குள்ளே கார் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பர்டிகுலராக ஆஸ்டர் கார் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காரோட டிசைனை பார்த்துடலாம், அப்புறம் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம், ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, அப்புறம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, பேக் சீட்டில் ட்ரைவ் பண்ணி போகிறப்ப உட்கார்றப்ப எப்படி இருக்குது, அப்புறம் டோட்டலாக லாஸ்ட்டாக இந்த கார் வந்து யாருக்கான கார், எதற்காக இந்த காரை வந்து வாங்கலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த காருக்கான இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இந்த காரில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ஜின் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1.3 லிட்டர் டர்போ இன்ஜின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். ஸோ மைலேஜின்னு பார்க்குறப்ப 14.34 கிலோமீட்டர்லேருந்து 15.43 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்குன்ட்டு அராய்ப்படி கொடுத்துருக்காங்க. இந்த காரோட மெயின் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னா இன்டீரியர். பயங்கர ப்ரீமியமாக, பயங்கர ரிச்சாக, பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டியில் நல்ல மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இன்டீரியர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்டீரியர் வந்து இந்த காரில் பயங்கர மாசாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டீரியர் உங்களுக்கு ரொம்ப 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 எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இந்த காரில் நீங்கள் எப்போ ஏறி ட்ரைவ் பண்ணாலும் அதோட இன்டீரியர் வந்து உங்கள் மூஞ்சில் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சியை கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அதுதான் அந்த காரோட இன்டீரியரோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஆம்ரெஸ்ட் பாருங்கள், ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த க்ளோஸ் பண்ணுற இதில் இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ், நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷு சூப்பராக இருக்குது. அப்புறம் காரோட பில்ட் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கார் டோர் ஓப்பன் பண்ணுறப்போ க்ளோஸ் பண்ணுறப்போ பாருங்கள் நீங்களே. பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ். சீட்டை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். 60-40 சீட்ஸு, ரொம்ப ஃப்ளாட் ஃபோல்டாக ஆகாது. ஃப்ளாட் ஃபோல்டாக ஆச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பெட்டு போட்டு தூங்குறது நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்படி ஃப்ளாட் ஃபோல்டாக ஆகாமல் ஒரு சாய்வாக தான் வந்து சீட்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகுது. ஓகே பாருங்கள், ஆஸ்டர் ZS பேக்கில் பாருங்கள் எப்படி இருக்குது லுக்குன்ட்டு. காருக்கான வீல் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ். ஃப்ரண்ட் இன்டீரியர் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஏசி வென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெர்சிடிஸில் வர மாதிரி இருக்குது ஏசி வெண்ட்லாம். இந்த ஹெட்லைட் பாருங்கள். ஸோ 360 டிகிரி கேமரா இது பாருங்கள், மிரர் கீழே வருது. ஓவரால் 360 டிகிரி கேமரா, ஃப்ரண்ட்லேயும் கேமரா இருக்குது. இந்த காரோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து இன்டெலிஜென்ட் ஹெட்லாம்ப்ஸ் தான். எப்படின்னா ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹை பீம், லோ பீம் அதுவாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள், லோகோ கீழே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆஸ்டர் காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். லைட்டாக ஒரு இக்னிஷன் சவுண்ட் வந்தது, அவ்வளோதான். கியர் நாபெலாம் வந்து ரொம்ப சாலிடாக தான் இருக்குது. ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. செகண்ட் கியர்லாம் வெண்ணெய் மாதிரி உள்ளது. ஓவரால் வந்து பார்த்தா உள்ளே உட்காரப்போ ரொம்ப லக்ஸரியான கார் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த வெள்ளை கலர் சீட்டுங்களாக தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அழுக்காயிரும். ஆனால் அந்த ஒயிட் கலராக இருக்கிறதுனால தான் பார்த்தா ப்ரீமியமாக இருக்குது. இந்த ஏசி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைன் டர்பைன் மாதிரி இருக்குது. நல்லா நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பயங்கரமாக. இந்த வண்டியை ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஸ்டர் கிட்ட பேசி பார்ப்போம். ஹலோ ஆஸ்டர். I'm listening. How are you? As good as it can get. Hello Aster. I'm listening. Increase the fan speed. Fan speed has been increased. Hello Aster. I'm listening. Open the sunroof. The sunroof has been opened. சூப்பர். வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா எல்லாமே நடக்குதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் மஜா பண்ணலாம், சும்மா ஷோ காட்டலாம். இதுதான் அந்த ஆஸ்டர். ஹலோ ஆஸ்டர். I'm listening. Close the sunroof. The sunroof has been closed. க்ளோஸ் பண்ணிட்டாப்ல.
செம்மையாக இருக்குல்லங்க ஃபியூச்சரு. என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்படியே காரை ட்ரைவ் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஸ்க்ரீன்லாம் நல்லா பெரிய ஸ்க்ரீனு. டச் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சூப்பராக இருக்குது. காரோட ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் தான். இப்போ நம்ம காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தலாம். இந்த காரோட மெயின் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா 80க்கும் மேற்பட்ட கனெக்டட் ஃபியூச்சர்ஸ். உங்கள் ஃபோனோட கார் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். உங்கள் ஃபோனை வச்சே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரை ஹேண்டில் பண்ணக்கூடிய 80க்கும் மேற்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாவி வந்து கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. பாக்கெட்டில் சாவி இல்லைனாலும் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளூடூத் மூலிமா காரை வந்து கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கீலெஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் 4000 RPM பேக் பண்ணால் தான் நல்லா இதாகுது. சேஃப்டி வைஸ் வந்தோம்னா அந்த அடாஸில் வந்து உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலில் நீங்கள் ஒரு ஸ்பீட் செட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு 50ல் செட் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்னு வைங்க. முன்னாடி எதாவது வண்டி வருதுன்னா ஸ்லோ ஆகும். வண்டி நவுந்துருச்சுன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகி போகும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கொலிஷன் ப்ரிவென்ஷன் ஒன்று இருக்குது. முன்னாடி எதாவது காரை நீங்கள் இடிக்கிற மாதிரி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் வந்து அப்ளை ஆகி உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். அப்புறம் ஸ்பீடு வந்து கம்மியாகும். அந்த ஃபங்க்ஷன் அடாஸ் லெவல் 2ல் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. அட் த சேம் டைம் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வந்து எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிரைவிங் ப்ளஷர் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இந்த காரில் பயங்கர சூப்பராக இருக்கும். நீங்கள் குண்டும் குழியுமாக இருக்க ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ரொம்ப அழகாக அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அந்த உள்ள கேபின்குள்ளே வந்து ஃபில்டர் ஆகி வராது. அதுக்கப்புறம் இன்ஜினோட நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் ரொம்ப வெல் மெயின்டைன்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ளே வராது. நீங்கள் ஒரு 4000 RPM தாண்டப்போ தான் அந்த இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ள கேபினில் ஃபில்டர் ஆகி வரும். அப்புறம் இந்த காரில் வந்து பேக்கில் உட்காரது எப்படி இருக்குன்னா பேக்கில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டை சப்போர்ட்டில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து உட்காந்துட்டு வரலாம். அப்புறம் அந்த காரை வந்து நீங்கள் ஒரு சாஃபர்ட் ட்ரிவன் காராகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பர் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைட் வந்து பின்னாடி வந்து இருக்குது. ஏன்னா சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த காரோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சாலிடான ஒரு பில்ட் பண்ணப்பட்ட காரு. அப்புறம் கேபின் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சவுண்ட் இன்சுலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் உள்ள அந்தளவுக்கு கேட்கல. ஸோ ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு ப்ரீமியமாக இருக்கிறதுனால. எனிவே இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான கார் கிடையாது. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் ரிச் லோடட் கார் நம்ம ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கன்க்ளூஷனாக கடைசியாக நம்ம வந்து இந்த கார் யார் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ரைட் எனக்கு வேணும். அப்புறம் வந்து டெய்லி நான் காரில் ஏறி உட்காரப்ப ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு சூப்பரான ஒரு இன்டீரியர் பார்த்து நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஆள். ஒரு குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து எனக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிற ஆள். அப்புறம் வேல்யூ ஃபார் மணி நான் போடுற பணத்துக்கு எனக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கார் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ சேஃப்டி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபீல் அப்புறம் வந்து சேஃப்டியான டிரைவிங் கண்டிப்பாக அது இருக்குது இந்த காரில் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த காருக்கான காம்படிட்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஹுண்டாய் கிரெட்டா, அப்புறம் ஹோண்டாவில் எலிவேட், அப்புறம் வந்து பார்த்தோன்னா வோல்க்ஸ்வேகனில் டைகூன், அப்புறம் ஸ்கோடாவில் குஷாக். இந்த காம்படிட்டர்ஸில் எது பெஸ்ட் கார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காரோட ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த காரோட ஹெட்லாம்ப் வந்து பாருங்கள் ஒரு மெர்சிடிஸ் ஏ கிளாஸோட ஹெட்லாம்ப் மாதிரியே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான லுக் வைஸும் சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் போகலாம். ஆட்டோமேட்டிக் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிரைவிங் ப்ளஷர் வேணும்னா ஆட்டோமேட்டிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த கார் வந்து நீங்கள் ஆஸ்டர் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காரோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆஸ்டர் வாங்குறதா இருந்தால் எதுக்காக வாங்கலாம், அப்புறம் இந்த காருக்கான காம்படிட்டர்ஸ் எது வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படின்ற உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலமா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது பிரயோஜனமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸோட நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.